மீனம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியில் சிரசு சனியாக நின்று இதுவரைக்கும் உங்களுக்கு சனி 7.5 சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஜென்மச்சனியாக உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதனுடன் சேர்ந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே சனியுடன் இணைவு பெற்று இருக்கிறதுனால ஜென்மச்சனியினால் மனக்குழப்பங்கள், சரியான முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள், இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது பொது விதியாக இருந்தாலும் சுக்கிரன் இணைவு பெற்று இருக்கிறதுனால அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தராது. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி மிதுனத்தின் அதிபதியும் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமான கன்னியின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே முழு மறைவு பெற்று நிற்கிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி மற்றும் நிறைந்த செல்வம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சுகத்திற்கு குறைவு இருக்காது. இந்த 4ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறதுனால இதுவரைக்கும் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கோளாறுகள் சரியாகக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு மனை சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு, இதுவரை கலத்தரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்து வந்தவர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, பிரிவினைகள் மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு யோக அமைப்பு, கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 2இன் அதிபதியும் மற்றும் பாக்கியஸ்தான அதிபதியுமான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்திலே மறைவு பெற்று நின்றிருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கான கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே சந்திரன் மனோகாரகன் நின்று சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பாக, அதாவது வெளிநாட்டிலே வியாபாரம் தொழில் செய்பவர்கள் அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, தொழிலை விரிவுபடுத்துவது, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து அந்த வெளிநாட்டு வேலை தடை தாமதப்பட்டவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது. புதிதாக தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு யோக அமைப்பாகவும் மாறும். வெளிநாட்டிலே படிப்பிற்காக செல்லணும், வெளிநாட்டிலே சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி செய்து தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் அந்த வெளிநாட்டு படிப்பு உங்களுக்கு நீங்கள் சென்று படிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும்.